திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடுவதற்காக இந்த ஆண்டு வழிபட வேண்டிய ஒரு ஆலயம், அற்புதமான ஒரு ஆலயம். நமக்கு வேலையில் ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கணும், எனக்கு வேலையை இழந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவங்க இந்த ஆஞ்சநேயரை போய் வழிபாடு பண்ணலாம். கணவன் மனைவி பிரிஞ்சு போயிருக்காங்க, கணவன் மனைவி பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த சுசீந்திரம் தானுமாலய சுவாமியை போய் தரிசனம் பண்ணும்போது வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறவங்க அந்த சுசீந்திரம் தானுமாலய சுவாமியை போய் தரிசனம் பண்ணும்போது வெளிநாடு சார்ந்த நிகழ்வுகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை தரும், நல்ல ஒரு நன்மைகளை ஏற்படுத்தும். இந்த சுசீந்திரம் அப்படிங்கிற ஊரே நமக்கு ரொம்ப ஒரு வைப்ரேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு ஊருங்க. அவ்வளோ அற்புதமான ஒரு கோவில், கலை நுணுக்கமான ஒரு கோவில். அதை பார்த்தா அந்த கோயிலை விட்டு வெளியில் வர்றதுக்கு மனசே இருக்காது, அவ்வளோ ஒரு விசேஷமாக இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி ஜோதிட ஆசிரியர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். நிறைய திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடுவதற்காக இந்த ஆண்டு வழிபட வேண்டிய ஒரு ஆலயம், அற்புதமான ஒரு ஆலயம். திருவள்ளூர் பூந்தமல்லி சாலையில் இருக்கக்கூடிய இது ஒரு குட்டி கிராமங்க. இந்த கிராமத்தினுடைய பேர் என்னென்னா திருமணம் அப்படிங்கிறதே அந்த கிராமத்தினுடைய பேர். சரி, இந்த பேர் வர்றதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது, அதையும் நம்ம பார்ப்போம். சித்துக்காடு அப்படின்னு இப்போ சொல்லல் வழக்கில் வழங்கப்பட்டுக்கிட்டு வருது. சித்தர்கள் வாழ்ந்த காடு அப்படிங்கிறதுனால இப்போ அது மருவி சித்துக்காடு அப்படிங்கிற ஒரு பேர்லையும், சித்துக்காடு தாத்ரீஸ்வரர் பூங்குழலி தாயார் இருந்து அருள்பாலிக்கக்கூடிய ஒரு இடம். இது திருமணம் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஊரில் உள்ள அந்த திருமணம்ங்கிற பாருங்கள், திருமணத்தில் யாருக்கெல்லாம் தடைகள் இருக்கோ இந்த திருமணத்திற்கு போயிட்டு வந்தாலே அவங்களுக்கு திருமணம் என்பது கைகூடிடும். அதனால் இந்த ஊரில் உள்ள அந்த தாத்ரீஸ்வரர், இதனுடைய விசேஷம் என்னென்னா, பொதுவாக திருமணத்திற்கு பலம் கூட்டக்கூடிய கிரகம் என்ன அப்படின்னா சுக்கிரன் தாங்க. அந்த சுக்கிர கடாட்சம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இந்த திருமணத்திற்கான பரிகாரங்கள் செய்யலாமா அப்படின்னா கண்டிப்பாக செய்யலாம். தாத்ரி அப்படின்னா என்னன்னா சமஸ்கிருதத்தில் நெல்லி அப்படின்னு பேர். ஜடாமுடி சித்தர் அப்படிங்கிறவரும் பிராண தீபிகா அப்படிங்கிற ஒரு சித்தரும் இந்த இடத்துல வாழ்ந்ததாகவும், அவங்க ஒரு நெல்லி மரத்தடியில் ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டிருக்காங்க. நாளடைவில் ஒரு மன்னர் அந்த சிவனுக்கு கோவில் எழுப்பதற்காக அங்கே உள்ள நந்தவனங்களில் சுத்தம் பண்ணியிருக்காங்க. அப்போது அங்கே பூங்குழலி தாயார் அங்கேருந்து தான் கிடச்சிருக்காங்க. தாயார் அங்கே கிடச்சிருக்காங்க. அதனால் அந்த நந்தவனத்தில் கிடைத்ததுனால பூங்குழலி அப்படின்னு சொல்லி அந்த தாயாருக்கு திருநாமம் விட்டு அந்த ஊர் வழங்கப்படுகிறது. ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறது என்னென்னா, அங்கே சித்தர்களுக்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா சுவாதி அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு சொல் அப்படின்னு சொல்லப்படுது. நட்சத்திரங்களில் சுவாதிக்கு அவ்வளோ ஒரு வைப்ரேஷன், ஒரு பலம் பொருந்திய ஒரு சக்தி, ஆற்றல் அப்படிங்கிறது இருக்குது. இதை இந்த ஸ்தலத்தை சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு விசேஷமான ஒரு ஸ்தலம் அப்படின்னு கூட சொல்லப்படுது. இங்கே ஒவ்வொரு சுவாதி அன்னைக்கும் அந்த சுவாதி நட்சத்திரத்துக்கும் அங்கே ஈசனுக்கு ரொம்ப சிறப்பு நிகழ்வுகள் அப்படிங்கிறதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. நெல்லிச்சாரும் நெல்லிப்பொடியும் கொண்டு அங்கே சிவபெருமானை அர்ச்சனை செய்து வழிபடுபவர்களுக்கு அந்த மனமகிழ்ந்து அவங்களுக்கு குபேரலிங்கனாக காட்சி தரக்கூடிய குபேரனுக்கு இங்கே என்ன பண்ணுறாங்க, நெல்லிக்காய் ஊறுகாய் தயிர் சாதம் புளி சாதம் வச்சு படைச்சு அங்கே பக்தர்களுக்கு கொடுத்துக்கிட்டு வர்றாங்க. அந்தளவுக்கு ஒரு சிறப்பு மிக்க ஒரு ஸ்தலம் அப்படின்னு சொல்லலாம். தூணில் இந்த பிராணதீபிகாங்கிற ஒரு சித்தர் 2 தூணில் ஒரு தூணில் ஜடாமுடி சித்தர் இருக்கார், இன்னொரு தூணில் பிராணதீபிகா சித்தர் இருக்கார். இங்கே ஆயுள் விருத்திக்காக, ஆயுள் பலம் உள்ள குறைந்தவர்கள், அவங்க ஆயுள் பயத்தோடு இருக்கிறவங்க இங்கே ஆயுள் விருத்திக்காக இந்த சித்தரை வழிபடுவதாகவும், முக்கியமாக இருதய நோய் உள்ளவர்கள் இங்கே இந்த சித்தரை வழிபடுறதுனால அவங்களுக்கு இருதய நோய் நீங்க பெறுவதாகவும், ஏன்னா பிராணன் இல்லையா, அந்த அவருடைய பேரே பிராணதீபிகா அப்படிங்கிறது தான். அந்த சித்தரை வழிபடுறதுனால அது அவங்களுக்கு அந்த நோய்கள் விலகுவதாலும் இங்கே ஒரு ஐதீகம் இருக்குது. இப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த கோவிலுக்கு நம்ம சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு போய் வழிபாடு செய்கிறோன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு சிறப்பான பலன்கள் அப்படிங்கிறது நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. திருமணம் ஆகாதவர்கள், அது எந்த ராசி எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, திருமணம் இன்னும் கூடி வரலையே அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஆலயத்தில் உள்ள இந்த திருமணம் அப்படிங்கிற ஊர் பெயருடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய சித்துக்காடு தாத்ரீஸ்வரர் பூங்குழலி தாயாரை வழிபட்டு
விரைவில் திருமண பாக்கியத்தை அடைய வேண்டும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கோம். அடுத்ததாக ஆலயம் அப்படின்னு பார்த்தோம்னா சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோவில். நம்ம நாகர்கோவில் வட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த சுசீந்திரம் தானுமாலயன் ஆஞ்சநேயருக்கு ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம்ங்க. தானுமாலயன் அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு விசேஷமானது. அங்கே நாத தூண்கள், சப்த தூண்கள் அப்படின்னு சொல்லலாம், சங்கீத தூண்கள் அப்படின்னு சொல்கிறது அங்கே பரிபூர்ணமாக இணைஞ்சிருக்கும். அந்த ஒவ்வொரு இடத்துலையும் அப்படியே தூணுங்களை தட்டினாவே அவ்வளோ சுரங்கள், சப்தங்கள் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக வரும் அப்படின்னு சொல்லலாம். அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆஞ்சநேயர், தானுமாலய சுவாமி தூணில் இருக்கக்கூடிய அந்த ஆஞ்சநேயர் வந்து ரொம்ப விசேஷமானவர். தனியாகவே ஆஞ்சநேயருக்குன்னு ஒரு சன்னதி இருக்குது. வெண்ணெய் சாற்றி, அங்கே வெண்ணெய் தான் அங்கே பிரசாதமாகவே வழங்கப்பட்டு வருகிறது. அதனால் அந்த வெண்ணெயை பெருமாளுக்கு சாத்திட்டு அந்த வெண்ணெய் டப்பாவை திரும்ப நமக்கு பிரசாதமாக கொடுத்துடுவாங்க. அந்த பிரசாதத்தை நம்ம சாப்பிட்டோம்னாவே நமக்கு பல சர்வரோக நிவாரணி அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அங்கே இருக்குது. சுசீந்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆஞ்சநேயரை வழிபடுறதுனால என்ன மாதிரி நமக்கு விஷயங்கள்லாம் நடக்கும். இந்த ஆஞ்சநேயர் என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் நமக்கு ஒரு புராண காலத்தில் அவருடைய செயல்கள் எதுக்கெல்லாம் பயன்பட்டுச்சு நல்லா கவனித்து பாருங்கள். அவருடைய வரலாறுகளில் சுக்ரீவனுக்கு பக்கபலமாக நிற்கிறார். அவருக்கு ஆட்சி பொறுப்பை திரும்ப பெறுவதற்கு இவர் ஒரு தூண்டுகோலாக, ஒரு உந்து சக்தியாக பக்கத்தில் இருக்கிறார். அப்போது நமக்கு வேலையில் ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கணும், எனக்கு வேலையை இழந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவங்க இந்த ஆஞ்சநேயரை போய் வழிபாடு பண்ணலாம். அடுத்ததாக அவர் வந்து தம்பதிகள், பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வதற்கு தூதுவனாக இருந்திருக்கார். அதனால் கணவன் மனைவி பிரிஞ்சு போயிருக்காங்க, கணவன் மனைவி பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த சுசீந்திரம் தானுமாலய சுவாமியை போய் தரிசனம் பண்ணும்போது அந்த பிரிந்த உறவு அப்படிங்கிறது கண்டிப்பாக சேரும். அந்த ஆஞ்சநேயரன் அருளால் சேர்த்து வைப்பார் அப்படின்னு சொல்லலாம். அதனால் இந்த ஆண்டு கணவன் மனைவி யாரெல்லாம் பிரிஞ்சிருக்கீங்களோ அவங்கெல்லாம் போய் சுசீந்திரம் போயிட்டு தானுமாலையனை வழிபட்டுட்டு வாங்க. அடுத்து வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்டவங்க, ஏன்னா கடல் கடந்து பயணித்தவர் இல்லையா, வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறவங்க இந்த சுசீந்திரம் தானுமாலய சுவாமியை போய் தரிசனம் பண்ணும்போது வெளிநாடு சார்ந்த நிகழ்வுகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை தரும், நல்ல ஒரு நன்மைகளை ஏற்படுத்தும். இந்த சுசீந்திரம் அப்படிங்கிற ஊரே நமக்கு ரொம்ப ஒரு வைப்ரேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு ஊருங்க. அவ்வளோ அற்புதமான ஒரு கோவில், கலை நுணுக்கமான ஒரு கோவில். அதை பார்த்தா அந்த கோயிலை விட்டு வெளியில் வர்றதுக்கு மனசே இருக்காது, அவ்வளோ ஒரு விசேஷமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆலயத்தை நம்ம பக்கத்தில் உள்ளவங்க அதை பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததாக மதுரை மீனாட்சி அம்மன். இந்த வருஷம் நம்ம விசேஷமாக வழிபடக்கூடிய ஒரு தெய்வங்களில் மதுரை மீனாட்சி அம்மன் அப்படிங்கிறவங்க ரொம்ப விசேஷமானவங்க. இங்கே முதல்ல நம்ம வழிபடக்கூடியவர் யார் தெரியுமா? முக்குருணி விநாயகர் தான். இந்த முக்குருணி விநாயகரை நம்ம வழிபட்டுட்டு அப்படியே சொக்கநாதரையும் மீனாட்சி அம்மையையும் நம்ம ஒரு செல்வாக்கு வேணும், நமக்கு ஒரு மரியாதை வேணும், ஒரு மதிப்பு வேணும், என்னுடைய சுய பலத்தை நான் காமிக்கணும் அப்படின்னா அவங்க கட்டாயம் இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே மரகத பச்சை தான், அந்த அம்பாளுடைய திருவுருவமே மரகத பச்சையால் ஆனது. அதனால் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவதற்கும், நம்மளுடைய வித்தைகளை, நம்மளுடைய திறமைகளை, நம்மளுடைய அறிவுத்திறனை வளர்த்து கொள்வதற்கும், உற்பத்தி செய்வதற்கும் நீங்கள் வந்து இந்த மதுரை மீனாட்சியை நம்ம பலமாக பிடிச்சிக்கணுங்க. ஆண்கள் எல்லாருமே மீனாட்சியை பலமாக பிடித்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் எங்கெல்லாம் லாக் இருக்கோ, எங்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்கு அந்த அம்பாள் உதவியாக இருப்பாங்க அப்படிங்கிறது நிச்சயமான உண்மை. முக்கியமாக அந்த அம்பாளுக்கு பிடித்தமான மலர் அப்படிங்கிறது மனோரஞ்சித மலர். இந்த மனோரஞ்சித மலரை கொண்டு போய் அந்த அம்பாளுடைய கிரீடத்தில் வச்சு நீங்கள் வழிபடும்போது கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம். அந்த மனோரஞ்சிதத்தினுடைய சிறப்பு என்ன தெரியுமா? யார் எந்த பூவை மனசில் நினச்சி அதை நுகர்ந்து பார்த்தாலும் அந்த பூவின் வாசமாகவே அங்கே காமிக்கும். அதே மாதிரி தான் இந்த அம்பாள் யாருக்கு என்ன கோரிக்கைனாலும் அந்த கோரிக்கையை ஏற்று அவங்களுக்கு நல்லது பண்ணக்கூடியவங்களாக இருக்காங்க. சரி, இப்போ நம்ம பார்த்த இந்த கோயில்களினுடைய ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடங்களில் இருக்கக்கூடிய கோவில்கள், யாருக்கு அருகாமையில் அந்த கோவில்கள் இருக்கோ அவங்க எல்லாம் அதை பயன்படுத்திக்குங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம், முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கணும்னு நம்ம இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்குவோம். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.